தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சி. அந்த கட்சியில பாருங்க பெண்கள் குழந்தைகளோடலாம் கிளம்பிட்டாங்க எல்லாம் நெறைய பேரு. ஆமா. அந்த கூட்டம் போல நான் நாம் தமிழர் கட்சியில பார்த்தேன்னா, பார்த்திருக்கேன். நான் இல்லன்னு சொல்லல. ம்ஹ்ம். ஆனாலும் பாருங்க அங்க நெறைய கூட்டம் போதுல்ல. ஆமா. எனக்கு கருத்தியலாவும் பெண்களுக்கான எல்லா ஒரு ஸ்பேஸும் நாம் தமிழர் கட்சியில தான் கிடைக்கும். முக்கியத்துவம் அங்க தான். அப்படின்றத விட விஜய் நோக்கி ஒரு பெருங்கூட்டம் போதுல்ல. விஜய நோக்கி பெண்கள் மட்டுமே போகல, பெண்களும் போறாங்க. ஆ, அதுக்கு மிக முக்கிய காரணம் திரைக்கவர்ச்சி. அது ஆ. நீங்க இல்லன்னு சொல்லவே முடியாது. விஜய் வந்து நான் நான் ஒரு கட்சி தொடங்க போறேன். தமிழ்நாட்டுல இதெல்லாம் பிரச்சனை. பிரதானமான ஒரு 400, 500 பிரச்சனை இருக்கு. ம். இதெல்லாம் என்ன ரொம்ப மனச பாதிச்சிருச்சு. என்ன நம்பி நீங்க இத்தன பேர் இருக்கிறீங்க. நான் உங்கள காப்பாத்துறேன். இந்த 650 கொள்கைய நான் வச்சிருக்கிறேன். இது பட்டு, 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 பட்டுன்னு என்னோட கொள்கை எல்லாத்தையும் நான் சொல்றேன். வாங்க நம்மலாம் சேர்ந்து அரசியல்ல போராடுவோம் அப்படின்னு சொல்லி, இப்படியே பெண்களெல்லாம் எழுச்சி பொங்க எல்லாரும் வீதிக்கு வந்து, விஜய் அண்ணா வாழ்கன்னு வந்திருந்தாங்கன்னா, நீங்க சொல்றது பரவால்ல. அவர் எதுல வராரு? இல்ல அது சினிமா. உங்கள் விஜய் உயிரென வரவாங்கிறார். வந்து என்ன செய்வார்ன்னு சொன்னாரா? ம். தன்னுடைய இல்ல கொள்கைகள் என்னன்னு அவருக்கு சொல்றாரா? அதுக்கான டைம் வேணும்ல. இப்ப என்ன தானே வந்திருக்குது. என்னென்ன பிறந்த குழந்தை தானே. அண்ணன் அது தவழ்ந்து மேல எழுந்து ஆ, நடக்க ஆரம்பிக்கணும், ஓடணும். அதுக்கு பிறகு தானே பார்க்க போறீங்க நீங்க. ஆ பிறந்த குழந்தை. ஆ, நாங்களும் பிறந்த குழந்தையா இருந்து தான் இன்னைக்கு நாங்க நடந்து ஓடுறோம், எல்லாம் சரி, செய்றோம். சரி. அப்ப பிறந்த குழந்தை முதல்ல தவழணும். அதுக்கப்புறம் தத்தி தத்தி நடக்கணும். ம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓடணும். ம். அப்புறமா தான் ஓட்டப்பந்தயத்துல ஓடணும். நீ கருவறையில இருக்கும்போதே கைய வெளிய குத்திட்டு, உங்கள் விஜய் 2026ல நாங்க தான் சிஎம்ங்கிறீங்க. அது முயற்சி பண்ணட்டுமே. எல்லாருக்குமான முயற்சி தானே. புதுசா கட்சி தொடங்குறவங்க அடுத்து நாங்க தாங்க அது தலைமைச் தவறான செயலகம்ன்றாங்க. முன்னுதாரணம். அது தவறான முன்னுதாரணமா போயிரும். அதாவது அரசியல்ல மக்கள சந்திக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு அரசியல் தலைமை அப்படிங்கக்கூடியவரு, கொள்கை வச்சிருக்கணும், கோட்பாடு வச்சிருக்கணும். தன்னை நம்பி வர்றாங்கல்ல கூட்டம், அவர்கள முறையாக அரசியல் படுத்தணும். ஒழுக்கத்த சொல்லிக் குடுக்கணும். ம். நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், எள்ளுனா எண்ணெயா இருக்கணும். ஒழுக்கத்த சொல்லிக் குடுத்தாரா? ஏன் பேரிகேட்ல ஏறுற? ஏன் கக்கூஸ் மேல ஏறி இன்னும் உடைஞ்சு உள்ள விழுகுற? ம். ஏன் மிதிபட்டு சாகுற? ஒண்ணும் இல்லண்ணே. ஆக சிறந்த கொள்கையா, இப்ப நாங்க எங்க கொள்கைய எங்க கட்சி மேடைகள்ல பேசுறோம்ல. நான் பேசுறேன்னே வைங்களேன். என்னைய வந்து எங்க அண்ணன்மார் எடுத்து போடுவாங்க. என்னுடைய அந்த காணொளிய. போடும்போது, எங்கள் கட்சியின் நல்ல பேச்சாளர், பாருங்கள் இவர்கள் கருத்துக்களை பாருங்கள். கருத்தால் தாக்குகிறார். தொ துளை போட்டு எடுத்தீர், குண்டாக துளையிட்டீர் மனதை அப்படின்லாம் போடுறாங்கல்ல. ம். இவங்க என்னதாம்மா போடுறாய்ங்க? ம். வந்து கிந்து எங்க கூட்டத்துல மாட்டிடாத. மிதிபட்டு செத்து போயிருவ. ம். இவனுக்கு என்னன்னா, யாரையாவது புடிக்கலன்னா, நம்ம கூட்டத்துல உள்ள விட்டு மிதிச்சு சாவடிச்சிடலாங்கிறானுங்க. தாவேக்காவுல. ஆமா. ம். தாவேக்காவின். ம். அவனுங்களுடைய புரிதல் நம்மளால 40 பேர சாவ கூட அடிக்க முடியும்.